டாப் 10 குழந்தை வளர்க்கறதுல மிஸ்டேக்ஸ் இந்த வீடியோல பார்ப்போம். என் கூட என்னோட ஃபாலோப்ல இருக்கிற மதர் இருக்காங்க. அவங்க 1 இயர் குழந்தை வச்சிருக்காங்க. அவங்க இந்த 1 இயர்ல அவங்க பண்ண மிஸ்டேக்ஸ், நான் கொடுத்த அட்வைஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை நம்ம மேக் பண்ணியிருக்கோம். வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பனாதான் எல்லா தாய்மாருக்கும் நான் சொல்ல போற விஷயங்கள் எல்லாமே புரிய வரும். உங்களுடைய டவுட்ஸ் இருந்தாலும் இந்த வீடியோல சால்வ் ஆகும். நான் டாக்டர் திவ்யா ராமமூர்த்தி, ராமநாதபுரத்தில் 40 வருடத்துக்கும் மேலாக மருத்துவ சேவையில் சிறந்து விளங்கும் சத்யா மருத்துவமனையில் குழந்தை மருத்துவராக இருக்கிறேன். இப்ப நம்ம கூட ஒரு மதர் இருக்காங்க. அவங்க என்னோட ஃபாலோப்ல 1 இயர் கம்ப்ளீட் பண்ணி அவங்களுடைய குழந்தைய நல்ல சக்சஸ்ஃபுல்லா ஃபீடிங் இஷ்யூ எதுவும் இல்லாம இன்ன வரைக்குமே பிரஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ரொம்ப நம்ம கங்க்ராச்சுலேட் பண்ணணும். அவங்களுடைய நேம் என்ன? ஹாய் டாக்டர், நான் ஐஸ்வர்யா. இங்க தம்பி பேர் கிருஷேவ். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன தொந்தரவுக்காண்டி என்கிட்ட பார்க்க வந்தீங்க, எப்போ வந்தீங்க அப்படின்னு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு டாக்டர். ஃபர்ஸ்ட் தம்பி தூக்கிட்டு உங்ககிட்ட ஒரு ஃபர்ஸ்ட் வீக் போல வந்திருக்கேன். பிறந்து ஃபர்ஸ்ட் வீக்ல வந்தேன். அப்போ தம்பிக்கு வெயிட் கெயின் சரியில்லை. பர்த் வெயிட் 3.4, ஆனா உங்ககிட்ட காட்டும் போது 3.3. அந்த ஒரு இஷ்யூக்காக உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன். வெயிட் கெயின்காக வந்தேன் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, கரெக்டா சொல்றீங்க. நான் வச்சு டவுட்டுக்கு நான் என்ன ஆன்சர் பண்ணேன்னு உங்களால நான் வச்சு சொல்ல முடியுமா? ஆமா டாக்டர். ஃபர்ஸ்ட் பிறந்த 10 நாள்ல வெயிட் கம்மியா இருப்பாங்க. நெக்ஸ்ட் அடுத்து போக போக அவங்களோட வெயிட் அச்சீவ் பண்ணிடுவாங்க. கரெக்டா சொல்றீங்க. நிறைய தாய்மார் என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா, உங்க பிறந்த குழந்தை பர்த் வெயிட்டை விட ரொம்பவே கம்மியாறாங்க. எஸ்பெஷலா பாத்தீங்கன்னா ஒரு 1 வீக்கோ இல்ல டிஸ்சார்ஜ் அப்பயோ கம்மியாறாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வராங்க. இவங்க சொன்ன மாதிரி அவங்களுடைய குழந்தை எந்த குழந்தையுமே ஃபர்ஸ்ட் 10 நாளைக்கு கம்மியா இருப்பாங்க. அவங்களுடைய பர்த் வெயிட்ட 10 நாளே ரீச் பண்ணிடுவாங்க. ப்ரீடம் பேபியா இருந்தாங்க அப்படின்னா 15 நாள் கூட ஆகும். நீங்க வந்திருக்கிறப்ப வேற என்ன கம்ப்ளைண்ட் என்கிட்ட சொன்னீங்க? பால் பத்தல. சோ மத்தவங்க எல்லாரும் என்ன பாத்தீங்கன்னா, பையன் ரொம்ப ஒல்லியா இருக்கான், அவனோட ஃபீடிங் பத்தலையோ, அதனால எல்லாருமே ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க, பவுடர் பால் கொடுத்துரு, ஃபார்முலா பால் கொடுத்துரு. பட் எனக்கு அது கொடுக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த ஒரு கம்ப்ளைண்ட்காக கேட்கறதுக்காக வந்தேன். கரெக்ட். ஆக்சுவலி நிறைய மதருக்கு இருக்கிற ப்ரெஷரே இதுதான். குழந்தைய வெயிட் மிஷின்ல பார்க்காம, இதை சுத்தி யாராவது பார்க்க வரவங்க குழந்தைய பார்த்துட்டு ஒல்லியா இருக்கான், பிறந்ததுல இருந்து நல்லா குழுகுலுன்னு இருந்தா இப்ப கம்மி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ப்ரெஷர் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு பால் பத்தலன்னு சொன்னீங்கல்ல, அப்ப எதை வச்சு பால் கரெக்டா உங்களுக்கு வருதா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு நான் சொன்னேன். ஞாபகம் இருக்குங்களா? ஆமா டாக்டர், நல்லா ஞாபகம் இருக்கு. தம்பியோட வெயிட் கெயின் பார்க்க சொன்னீங்க, பிளஸ் யூரின் பார்க்க சொன்னீங்க. எல்லாமே ஆக்டிவாவும் இருக்கா, எல்லாமே நார்மலா இருக்கு. எனக்குமே ஃபீடிங் நார்மலா இருக்கு. ஒரு தாய்மாருக்கு பால் பத்துதா அப்படிங்கறது எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவங்களோட யூரின் குழந்தை யூரின் எப்படி போறாங்க, அவங்களுடைய வெயிட் கெயின் கரெக்டா இருக்கா அப்படிங்கறது. நெக்ஸ்ட் நீங்க எப்ப என்னை பார்க்க வந்தீங்க ஞாபகம் இருக்குங்களா? ஆமா டாக்டர், 45 டேஸ்ல வேக்சினேஷன் போடுறதுக்கு வந்தேன். தம்பி அப்போ 2-3 ஹார்ஸ் நல்லா ஃபீட் பண்ணிட்டு இருந்தான். இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணிட்டான், ஃபீடிங் அவ்வளவா எடுத்துக்க மாட்டேங்கிறான். நீங்களும் ஒரு டைம் சொன்னீங்க, இப்பெல்லாம் கேடுதோ அப்ப டிமாண்ட் ஃபீட் பண்ண சொன்னீங்க. சோ நானும் பண்ணிட்டு தான் இருக்கேன். கரெக்டா அம்மா சொல்றாங்க. ஒரு குழந்தைக்கு எப்ப தேவையோ அப்பதான் கொடுக்கணும். பிறந்த குழந்தைக்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை யூரினோ இல்ல மோஷனோ போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பசி இருக்கும், அதனால நம்ம கொடுக்கலாம். ஆனா அது 45 நாள் ஆகிற குழந்தை அப்பதான் உலகத்துக்கு நிறைய விஷயத்த கத்துக்கணும், ஆர்வம் அதிகமா இருக்கும், விளையாடுன்னு நினைப்பாங்க. அந்த விளையாண்ட டயத்துல கொஞ்ச நேரம் தூங்குவாங்க. ஒரு சில குழந்தை 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் கூட தூங்குவாங்க. அப்ப டிமாண்ட் அண்ட் ஃபீடிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. குழந்தைக்கு எப்ப தேவையோ அவங்க அழுகிறதுக்கு முன்னாடியே நீங்க அதை கண்டுபிடிச்சு கொடுக்கணும். தவிர பால் பத்தல இந்த மாதிரி எல்லாம் இல்லவே இல்ல. உங்க குழந்தை நாள் செல்ல கொஞ்சம் நேரங்கள் அதிகமாக தான் தூங்க தான் செய்வாங்க. நீங்க வந்திருக்கப்ப என்கிட்ட வேற ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னீங்க, அது ரொம்ப முக்கியமா நிறைய மதருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க அதை பத்தி சொல்லுங்க. ஆமா டாக்டர், நிறைய பேருக்கு அது நான் சொல்றது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது நைட் ஃபுல்லுமே அழுதுட்டே இருக்கிறனால சுத்தி இருக்கிறவங்க ஃபார்முலா மில்க் கொடுக்க சொன்னாங்க, பவுடர் பால்லாம் கொடுக்க சொன்னாங்க. சோ நான் கொஞ்சம் யோசிச்சேன். அதுக்காக உங்ககிட்ட அதை பத்தி கேட்கலான்றதுக்காக நான் வந்தேன். நிறைய வீட்டுல பண்ற தப்பு இதுதான். குழந்தைக்கு அழுகுறாங்க அப்படின்னா அது குழந்தையுடைய லாங்குவேஜே அழுகதாங்க. அது பாலுக்காண்டி தான் அழுகுறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு வயிற்றுல பத்தலை போல நைட் ஸ்பெஷலா ஃபார்முலா ஃபீட் எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த தப்பை நீங்க பண்ணவே கூடாது. நைட் ஃபீட் ரொம்பவே முக்கியம். ஏன்னா அப்பதான் நம்மளுடைய ஹார்மோன் எல்லாமே பயங்கர ஆக்டிவா இருக்கும். ஸோ நீங்க நைட் ஃபீட் பண்ணதான் உங்களுடைய செக்ரீஷன்ஸ் அதிகமாகும். நிறைய மதர் நைட்ல ஃபீட் பண்றதை கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னா 6 மாதத்திலேயே பால் பத்தலை இல்ல 5 மாசத்துல கூட பால் பத்தலைன்னு சொல்லி கூட்டிட்டு வராங்க. நைட் ஃபீட் நீங்க முக்கியமா பண்ணணும்.
இப்போ நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நிறைய இஷ்யூஸ் உங்களுக்கும் இருக்கும். அதுக்கு ரிலேட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா கமெண்ட்ல எஸ் அப்படின்னு தெரியப்படுத்துங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை நான் படிக்கிறேன். உங்க குழந்தை ரிலேட்டடான ஆன்லைன் கன்சல்டேஷன் எதுவும் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியுற நம்பரை யூஸ் பண்ணி என்னோட ஆன்லைன் கன்சல்டேஷன் நீங்க பெற்றுக்கலாம். என்னை எப்போ அப்ரோச் பண்ணீங்க அந்த விஷயம் நீங்க சொல்ல முடியுமா? எஸ் டாக்டர், 5th month நினைக்கிறேன். அப்போ வந்து உங்ககிட்ட ஆன்லைன் கன்சல்டேஷனுக்கு ஜாயின் பண்ணேன். ஸோ அப்போ என்ன நான் உங்ககிட்ட கேட்டேன், சாலிட் ஸ்டார்ட் பண்ணலான் அப்படின்ட்டு கேட்டேன் நான். கரெக்ட். நிறைய மதர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா குழந்தை சப்பு கொட்ட ஆரம்பிச்சிருது. மதரை விட சுத்தி இருக்கிற சொசைட்டி என்ன சொல்லுவாங்கன்னா குழந்தைக்கு வந்து பசிக்குது, ஒரு இட்லி கூடு, இல்ல நீங்க வேற ஏதாவது சாலிட்ஸ் வந்து ஆரம்பிச்சிரு அப்படின்னு சொல்றாங்க. இதே டவுட் தான் அவங்களும் என்கிட்ட கேட்டாங்க. அப்ப நான் சொன்னது அதான், ஒரு குழந்தை 6 மாதம் முடிவடைந்த பிறகுதான் நம்ம வந்து உணவை வந்து ஃபர்ஸ்ட் உணவு ஆரம்பிக்கணும். அப்ப 6 மாத உணவுல வந்து நிறைய டவுட்ஸ் நீங்க என்கிட்ட கேட்டீங்க ஃபர்ஸ்ட் டைம், ஞாபகம் இருக்குங்களா ஆன்லைன் கன்சல்டேஷன்ல? அதுல ஒரு 2-3 விஷயங்கள் நீங்க சொன்னீங்கன்னா மதர்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 6th monthல வந்து சுத்தி இருக்கிறவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த தால் வாட்டர் கொடுக்க சொன்னாங்க, அப்புறம் அரிசி கஞ்சி அந்த தண்ணி கொடுக்க சொன்னாங்க, லிக்விட் ஐட்டமா கொடுக்க சொன்னாங்க. அவங்க சாலிடே அவங்க அதுவும் சொல்ல ஃபர்ஸ்ட் இதை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. இது ஒரு பெரிய மிஸ்டேக்குங்க. ஏன்னா தாய்ப்பால் எப்படி வந்து லிக்விடா இருக்குதோ தண்ணியா இருக்குதோ அதே மாதிரி தண்ணி பதத்துக்கே கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இந்த தால் அப்படின்னா பருப்பை வேக வச்ச தண்ணி, அரிசி வேக வச்ச தண்ணி எல்லாம் கொடுக்க சொல்றாங்க. அது முற்றிலும் தவறு. நான் எப்பயுமே எல்லா வீடியோலையும் நான் சொல்றேன், தோசை மாவு பதத்துக்கு தான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும். ஒரு கஞ்சி மாதிரி இருந்துச்சுன்னா கூட அது பெட்டர் தான். நாளடைவில் மாசம் வந்து போக போக 7வது மாசம் 8வது மாசம் ஆகுறப்ப அதோடைய டெக்ஸ்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையை வந்து நீங்க மாத்தி தான் ஆகணும். அந்த விஷயத்துல நிறைய மதர் வந்து மிஸ்டேக்ஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் நீங்க என்ன கொஸ்டின் கேட்டீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? நெக்ஸ்ட் டாக்டர், ரிப்பீட்டடா கொடுக்க சொல்றாங்க. இப்ப நம்ம இட்லி, சாம்பார், அப்புறம் பருப்பு, மத்தியானத்துக்கு வந்து பருப்பு இல்ல ஏதாவது காய்னா அதையே ரிப்பீட்டடா கொடுக்க சொல்றாங்க. இவங்க மதர் வந்து ரொம்பவே கன்சர்ன் அவங்களுடைய குழந்தை வளர்ப்புல. அதை அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன்னா இவங்க கரெக்டா கேக்குறாங்க. 6 மாதத்துல இருந்து 1 வயது வரைக்கும் இருக்கிற குழந்தைக்கு சாப்பாடு வந்து எனர்ஜியை கொடுக்கறத தாண்டி, ஏன்னா அவங்களுடைய ஃபுல் போஷாக்கு வந்து நம்ம பிரஸ்ட் ஃபீட்லயே கிடைச்சிட போகுது. அதை தாண்டி நிறைய வகையான ஃபுட் இருக்கு, நிறைய டேஸ்ட் இருக்கு, டெக்ஸ்சர்ஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கறதான் தெரிஞ்சுக்கணும். தவிர அந்த குழந்தைக்கு வந்து அதிக போஷாக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரைஸ் மட்டுமே, இட்லி மட்டுமே சொல்லி சேஃப் ஃபுட்டே நிறைய மதர் கொடுத்துட்டு இருக்காங்க. அது முற்றிலும் தவறு. வேற என்ன டவுட் கேட்டீங்க ஞாபகம் இருக்குங்களா? சுகர் பிளஸ் இன்னொன்னு வந்து சால்ட், அந்த ரெண்டையுமே வந்து இதுல ஆட் பண்ணு, அப்பனா தான் அவங்க சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு போட்டு ரொம்ப கம்பல் பண்றாங்க. சுகர், சால்ட் பிளஸ் ஹனி 3மே வந்து கம்பல் பண்றாங்க, குடுன்ட்டு. நிறைய அவங்க கரெக்டான டவுட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. என்னன்னா சுகர் அண்ட் சால்ட்டுக்கு வந்துட்டு ப்ரூவன் ஆர்டிக்கல் எதுவுமே இல்லைங்க. எங்களுடைய அனுபவத்துல, ஒரு பீடியாட்ரிஷியன் நான் அனுபவத்துல சொல்றது என்னன்னா, குழந்தைக்கு வந்து டேஸ்ட் பட்ஸ்ல வந்து சுகர் வந்து ஈஸியா வந்து கேட்ச் பண்ணிக்கிறோம். அப்படிங்கறனால எந்த சுகர் ஐட்டம் கொடுத்தாலுமே நல்லா சாப்பிட்டுக்குவாங்க, குழந்தைக்கு விருப்பப்படும். மற்ற உணவுகள், மற்ற டேஸ்ட்டை வந்து அவங்க லைக் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி சால்ட் அப்படிங்கிறது வந்து நீங்க ஒரு வெயிட் பண்ணி ஒரு 1 இயர்ல வந்து உங்க குழந்தை உங்க வீட்டுல நீங்க என்ன சமைச்சாலுமே அதை சாப்பிட்ற மாதிரி கொடுத்தா போதும். அதுக்கு முன்னாடி வந்து சுகரும் சால்ட்டையும் நீங்க அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. ஸ்டாப் பண்ணுங்க நாங்க சொல்லல. ஆனா அதே சமயத்துல நிறைய மதர் என்ன பண்றாங்க, குழந்தைக்கு பிடிச்சிருக்குங்கிறதுக்காண்டி வெறும் சர்க்கரையே போட்டு சாதத்துல இல்ல இட்லியில கொடுக்கறதெல்லாம் ரொம்ப தவறு. அதுக்கடுத்து கேட்டது வந்து ஹனி எப்ப சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து 1 இயர் வரைக்குமே கம்பல்சரி நீங்க கொடுக்கவே கூடாது. ஈவன் வந்து 2 இயர்ஸ் வரைக்குமே நீங்க கொடுக்காம இருக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் எல்லாம் அவங்க கேட்டு நிறையவே பெனிஃபிட் ஆயிருக்காங்க. சக்சஸ்ஃபுல்லா 1 இயர் வரைக்குமே அவங்க குழந்தைக்கு வந்து பிரஸ்ட் ஃபீடிங்கும் சரி, அவங்கள வந்து வெயிட் கரெக்டா இருக்காங்க. இப்போ இந்த டைம் அவங்க என்னை பார்க்க வந்ததே வேற ஒரு டவுட்ஸ் காண்டி தான். அந்த டவுட் நிறைய மதருக்கு இருக்கு, அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது என்னன்னா டாக்டர், இப்ப ஆம்பளை பிள்ளை, ஸோ ஆம்பளை பிள்ளைனா உடனே நம்ம வந்து பிரஸ்ட் ஃபீடை ஸ்டாப் பண்ணணும். இல்லைன்னா அவங்க வந்து ரொம்ப அடம் பிடிப்பாங்க. நாளாக அவங்க நினைவு நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளை போட்டு இது பண்ணாங்க. ஸோ அப்பனால ஆம்பளை பிள்ளைக்கு எப்ப நீ வந்து பிரஸ்ட் ஃபீட் ஸ்டாப் பண்ணுவ அப்படின்னு போட்டு ரொம்ப கேட்கறாங்க. அது நிறைய மதருக்கு இருக்கிற ப்ரெஷர் தான் சொல்லணும். ஏன்னா 1 இயர் ஆயிடுச்சுனாவே எல்லா வீட்லயும் சொல்றது வந்து குழந்தைக்கு நிறைய தெரிய வந்துடும். 1 இயர் ஆயிடுச்சு அப்படின்னாவே பாய் பேபி கேர்ள் பேபிங்கிறதெல்லாம் இல்லவே இல்லை. எல்லா குழந்தையும் குழந்தை தான். ரெக்கமெண்டேஷன் படி பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ் வரைக்கும் நீங்க பிரஸ்ட் ஃபீட் பண்றது ரொம்பவே நல்லது. லாஸ்ட் கூட பிரஸ்ட் ஃபீடிங் வீக் வந்தது. எல்லா டாக்டர்ஸும் நாங்க வந்து என்கரேஜ் பண்றது 2 இயர்ஸ் வரைக்குமே நீங்க வந்து கொடுங்க. ஒர்க்கிங் மதரா இருந்தாலும் எக்ஸ்பிரஸ் பண்ணி நீங்க பிரஸ்ட் ஃபீட் பண்றது ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்க டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி அவங்கள ரொம்பவே ஹாப்பியா வந்து கிளம்புறாங்க.